எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எடுக்க தயங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முடிவை பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப போல்டா எடுக்கிறதுனால தான் இந்தியா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்க ஜிஎஸ்டி 2.0. இந்த ஜிஎஸ்டி 2.0 மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், எல்லாத்த விட முக்கியமா ஃபார்மர்ஸ், இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பயனடைகிறதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. இதுல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை, பால், தயிர் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 0% டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உயிர்கொல்லி நோயான கேன்சர், இதுக்கு தேவையான மெடிசனுக்கும் பார்த்தீங்கன்னா 0% டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உயிர் காக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸும் 0% டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பர்சனல் கேர் ப்ராடக்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 5% டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதிகமாக வாங்கக்கூடிய பன்னீர், பட்டர், சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கும் 18லேருந்து 5% டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வாங்கக்கூடிய கார்களுக்கு பார்த்தீங்கன்னா 28லேருந்து 18% டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மிடில் கிளாஸ் மற்றும் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு இருந்த பொருளாதார சுமையை தூக்கி அப்பர் மிடில் கிளாஸ் தூக்கி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய கார்களுக்கு 28% இருந்ததை 40%-ஆ மாற்றிருக்காங்க. இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களுக்கு 18லேருந்து 5% டேக்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. இதனால மத்திய அரசுக்கு கிட்டத்தட்ட 47,000 கோடி ரூபாய் வந்து வருவாய் இழப்பு ஏற்படுன்றாங்க. ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, வரி குறைப்பினால பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாகும், அதனால விற்பனையும் அதிகமாகும், அதை வச்சு நாங்கள் இதை வந்து சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்குது பிஜேபி கவர்மெண்ட்.